இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக மீண்டும் ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரோவில் சாதாரண உதவியாளராக பணியில் சேர்ந்த வி. நாராயணன் தற்போது அதன் தலைவராக உயர்ந்தது எப்படி? கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்ட நாராயணன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அரசு பள்ளியில் பயின்று 1984 இஸ்ரோவில் உதவியாளர் நிலையில் பணியில் சேர்ந்தார். தனது கடின உழைப்பின் மூலம் கடந்த 40 ஆண்டுகளில் இஸ்ரோவின் பல முக்கிய திட்டங்களில் நாராயணன் பங்காற்றியுள்ளார். ராக்கெட் மற்றும் விண்கல உந்துவிசை நிபுணரான நாராயணன் தற்போது இஸ்ரோவின் முக்கிய அங்கமான திருவனந்தபுரத்தில் உள்ள திரவியவியல் உந்து மையத்தின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். ASLV, PSLV, GSLV உள்ளிட்ட திட்டங்களிலும் சந்திரயான் 2, சந்திரயான் 3, ஆதித்யா L1, ககன்யான் உள்ளிட்டவற்றிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். சந்திரயான் 2 ஏவப்பட்ட போது விக்ரம் லேண்டர் விபத்துக்குள்ளானதால் அந்த தோல்விக்கான பகுப்பாய்வு குழுவிற்கு நாராயணன் தலைமை தாங்கி எதிர்காலத்தில் விபத்தை தவிர்ப்பதற்கான தீர்வை கண்டறிந்தார். அதன் பிறகுதான் விக்ரம் லேண்டர் நிலவில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு சந்திரயான் 3 வெற்றி பெற்றது. சோம்நாத்திற்கு முன்னதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த K. சிவன் இஸ்ரோ தலைவராக பதவி வகித்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு தமிழருக்கே இஸ்ரோவின் தலைமை பொறுப்பு கிடைத்துள்ளது.